வணக்கம் மக்களே, வெல்கம் டு P2 நரேட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை ஒரு பெரிய நாகரீக வரலாறு பத்தி தான். அதான் ஈஜிப்ட். ஒரு காலத்தின் அதிரடி நாடக வரலாறு. அதுல பல மர்மங்களும் இருக்கு. பிரமிட்ஸ் மற்றும் அரசனின் கல்லறையின் சாபம், அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல் ஃபெரோராஸ். இது வரைக்கும் இந்த கதைய நீங்க ரொம்ப ஃபேண்டசியா படத்துல மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இதோட ரியல் ஹிஸ்டரிய பார்க்க போறோம். இஜிப்ட் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சு, எப்படி அவங்களால பிரமிட்ஸை பில்ட் பண்ண முடிஞ்சது, குஃபுவோட கிரேட் பிரமிட், கிசால இருக்கிற ஸ்பின்னிங்ஸ் அண்ட் மம்மிஃபிகேஷனோட மர்மங்கள் தான் என்ன, அவங்க காலகட்டத்துல குஃபு மன்னர் ராஜாங்கம் செஞ்ச ஆட்சிதான் எப்படி இருந்துச்சு, இஜிப்டோட வரலாறுல என்னதான் ஆச்சு, இஜிப்த யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அரசியல் சதியால் நடந்த துரோகம் தான் என்ன, காலநிலை மாற்றம் மற்றும் போரும் இஜிப்தோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா. இப்போ இன்னைக்கு இஜிப்தோட ஃபுல் ஜேர்னிய பார்க்கலாமா? கெட் ரெடி, ஸ்டோரிக்குள்ள போலாம். தி கிரேட் பிரமிட். ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட் பிரமிட் ஆஃப் கிசானா என்னன்னு பார்ப்போம். இது இஜிப்ட்ல இருக்க மிகப்பெரிய பிரமிட்னு சொல்லப்பட்டு வருது. இத கட்டியே சுமார் 4500 வருஷங்களுக்கு மேல் ஆச்சு. பெரோரா மன்னன் என்கிற குஃபு எப்படி அவரோட ராஜாங்கத்துல இவ்வளோ பெரிய பிரமிட கட்ட சொன்னாரு? அதோட ஹைட் மட்டும் 146.6 மீட்டர்ல இருந்துச்சு. இப்போ சில இயற்கையின் சதியால் 138.8 மீட்டர் அளவுல குறைஞ்சிருக்கு. எவ்வளோ கற்கள் தான் பயன்படுத்தினாங்க கிசா பிரமிட பில்ட் பண்ண? சுமார் 2.3 மில்லியன் சுண்ணாம்பு கற்கள் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு பிரமிட கட்டுறதுக்காக. ஒரு ஸ்டோனோட ஆவரேஜ் வெயிட் மட்டும் 2.5 டன் அளவுல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பல கற்களோட வெயிட் சுமார் 80 டன் அளவுலயும் இருந்திருக்கு. மொத்த பிரமிடோட வெயிட் மட்டும் சுமார் 6.5 மில்லியன் டன் இருந்திருக்கு. இவ்வளோ கற்கள் எங்க இருந்து தான் வந்துச்சு? முக்காவாசி சுண்ணாம்பு கற்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. பிரமிடோட உள் பகுதியில மட்டும் கிரானைட் கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது அஸ்வான்ல இருந்து வந்திருக்கு. அஸ்வானுக்கும் கிசாக்கும் உள்ள தூரம் மட்டும் சுமார் 900 கிலோமீட்டர். அந்த காலத்துல ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி கூட கிடையாது. அப்படி இருக்கும் போது இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி இந்த கற்களை அவங்களால எப்படி எடுத்துட்டு வர முடிஞ்சது? எந்த விதமான மிஷினோ கிரெயினோ மெட்டல் டூலோ இல்லாம ஒரு பர்ஃபெக்டான பிரமிட அவங்களால எப்படிதான் கட்ட முடிஞ்சது? ஒரு இன்ஜினியர் கூட இல்ல. இது முழுசாவும் இதுவரைக்கும் ஒரு மர்மமாவே தான் இருந்து வருது. வாங்க தியரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல் தியரி ரேம்ப் மெத்தட். அதாவது ஒரு மேசிவ் ரேம்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. ரேம்ப்னா எதுவும் இல்லை, அதுதான் சரிவு. ஒரு மிகப்பெரிய சரிவை கட்டி அது மூலியமா கற்களை இழுத்து வந்திருக்காங்க. ரெண்டாவது வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது நீர் போக்குவரத்து. பிரமிட பில்ட் பண்ண வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. நியல் நதி தான் பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. ஏன்னா அதை வச்சுதான் ஸ்டோன் பிளாக்ஸை அஸ்வான்ல இருந்து கிசா பிரமிட் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட்ல இருந்த இஜிப்திய மக்களோட படகை தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. தியரி என்னன்னா, வெள்ளப்பெருக்கு காலத்துல தண்ணியோட நீர் மட்டம் உயர்ந்தனால ஸ்டோன் பிளாக்க மிதக்க வச்சு படகோட ஒட்டி வச்சு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு தியரியில அவங்களே மேன்மேட் கெனல்ஸை கிரியேட் பண்ணி அது மூலியமா டைரக்டா கற்களை கிசா பிரமிட் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பேசப்பட்டு வருது. இத்தனை தியரியில எந்த தியரியை தான் யூஸ் பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? இல்ல, நானே சொல்றேன். அவங்க யூஸ் பண்ண தியரி தான் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். அதை யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ண ரீசன் என்னன்னா, ஹெவி ஸ்டோன்ஸை ட்ராக் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவே வாட்டர்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணா எஃபர்ட்டும் கம்மி, ஸ்பீடும் ஜாஸ்தி. ஸோ பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தான் கீ ஃபேக்டர்னு ஹிஸ்டரியில ப்ரூவே பண்ணப்பட்டிருக்கு. எத்தனை பேர் தான் இந்த கிசா பிரமிட கட்ட இஜிப்ட் மக்களால பயன்படுத்தினாங்க? எல்லாரும் அதிக பேசப்படுற மித் என்னன்னா, அடிமைகளை வச்சுதான் கிசா பிரமிட் கட்டப்பட்டுச்சுன்னு. ஆனா ரீசன்ட் டிஸ்கவரியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கண்டிப்பா ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸால மட்டும்தான் இதை கட்ட முடியும்னு சொல்லிட்டு.
ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சுமார் 20,000 to 30,000 ஒர்க்கர்ஸ் ஃபுல் டைமா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த பிரமிடை கட்ட முடியும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம விவசாய மக்கள் அவங்க நிலத்தை இழந்தப்போ சாப்பாட்டுக்காக அவங்களும் இந்த பிரமிடை கட்ட உதவி செய்ய முன் வந்தாங்கன்னு சொல்லுது. எவ்வளோ வருஷம்தான் ஆச்சு இந்த கிசா பிரமிடை கட்ட? வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு பிரமிடை கம்ப்ளீட் பண்ண மட்டும் சுமார் 20 வருஷம் ஆயிருக்கு. டெய்லியும் 5,000 to 7,000 ஒர்க்கர்ஸ் கண்டினியூவா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டும் 10 மணி நேரம் அளவுல வேலை பார்த்துருக்காங்க. இந்த வேலையாட்களுக்கு மட்டும் ஒரு சின்ன வில்லேஜ் கேம்ப் மாதிரி உருவாக்கப்பட்டு அங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஆதாரமா பிரமிட் பக்கத்துல பல ஆடு மாடோட எலும்புகளும் கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன தெரிய வருதுன்னா அவங்க ஒன்றும் அடிமைகளை வச்சு வேலை வாங்கலன்னு தெரிய வருது. எஜிப்தியன் மம்மிஃபிகேஷன் அண்ட் ஏன்ஷியன்ட் சீக்ரெட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. எஜிப்தோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் ட்ரெடிஷன் என்னன்னா மம்மிஃபிகேஷன். டெட் பாடி எப்படி 1000 வருஷம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணாங்க, எந்த மெடிக்கல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி ஒரு நார்மல் பாடியில் டிஷ்யூ ஸ்கின் அண்ட் போன்ஸை ப்ரிசர்வ் பண்ணாங்க. ஏன்ஷியன் எஜிப்சியன் ஒரு திங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அதுதான் டெத் இஸ் நாட் அ எண்ட், அப்படின்னா சாவு ஒரு முடிவு இல்லை அப்படின்றது தான். பாடி மறைஞ்சிருச்சுன்னா சோல் ஆஃப்டர் லைஃப்க்கு ட்ராவல் பண்ணாதுன்னு நம்பினாங்க. அதனால அவங்க அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ண ஒரு மெத்தட் தான் மம்மிஃபிகேஷன். மம்மிஃபிகேஷனோட கோல் என்னன்னா சோல் அண்ட் ஸ்பிரிட்டை சேஃபாக பாடியோட இருக்கணும். ஆஃப்டர் லைஃப் ஜேர்னிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பெரோராஸ் அண்ட் ரிச் பீப்புள்ஸ் ஒரு பவர் என்டிட்டி, அதான் முடிவில்லா வாழ்க்கை இருக்குன்னு நம்பினாங்க. எப்படி ஒரு டெட் பாடியை 100 years ப்ரிசர்வ் பண்ணாங்க? வாங்க என்ன ப்ராசஸ் தான் பார்ப்போம். மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண 40 to 70 நாள் ஆகும். ஒரு ஸ்டெப்பாக பண்ணியிருக்காங்க. இதுக்காக நிறைய கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பேசப்பட்டு வருது. இதோட ஸ்டெப் 1 என்னன்னா பாடி கிளென்சிங் அண்ட் பியூரிஃபிகேஷன். அப்படின்னா ஒரு உடம்பை சுத்தப்படுத்துதல். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சடலத்தை எப்படி சுத்தம் படுத்துவாங்க, அதுக்கு முக்கியமான தேவைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நியல் நதியில இருந்து ஹோலி வாட்டர் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அந்த சடலத்தை க்ளீன் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாம் ஒயின் யூஸ் பண்ணி அந்த பாடியில் இருக்க எல்லா பாக்டீரியாவும் சாவடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செர்டன் ஆயில் நேச்சுரல் டிசைன் அப்ளை பண்ணி ப்ரிசர்வேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சடலத்துக்கிட்ட இருந்து எந்தவித கெட்ட வாடையும் வரக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ராங் அரோமாட்டிக் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் ரிமூவிங் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இதுதான் ரொம்ப மோஸ்ட் கிரிட்டிக்கலான ஸ்டெப்பாகவும் இருந்திருக்கு. பாடியில் இருக்க மோஸ்ட் சீக்கிரமாக டேமேஜ் ஆகக்கூடிய பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பார்ட்ஸ்னால் ஹார்ட், லிவர், இன்டெஸ்டைன், லங்ஸ், இது எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸை தனியாக எடுத்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் சர்ஜிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாடியில் லெஃப்ட் சைட் கட் பண்ணி இந்த ஆர்கன்ஸை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பேசப்பட்டு. தேர்ட் ஸ்டெப் ட்ரையிங் த பாடி வித் நால்டான் சால்ட். ஏன்ஷியன் எஜிப்சியனோட சீக்ரெட் ட்ரையிங் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கு. பாடி ஃபுல்லாக நால்ட்ரான் சால்ட்டில் கவர் பண்ணி 40 நாள் ட்ரை பண்ண வச்சுருக்காங்க. உடம்புல இருக்க மொத்த அந்த மாய்ஸ்டரும் ட்ரை ஆகிட்டு உடம்பு அப்படியே சுருங்கின நிலைமையில் இருக்கும். ஆஃப்டர் 40 daysல 99% நம்ம பாடியில் இருக்க மாய்ஸ்டர் வந்து கம்மியாயிடும். அதனால மட்டுமே இந்த உடம்பு 1000 வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ண வைத்ததுன்னு பேசப்படுறாங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் ராப்பிங் தி மம்மி. மோஸ்ட் ஸ்கேரியான ரிச்சுவல்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய துணி எடுத்து ஒரு பாடியோட ஃபுல்லாக சுற்றியிருக்காங்க. அதை ஒரு சுற்றியும் அவங்க டிஃப்ரெண்ட்டான ரிச்சுவல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. 500 meters லாங் லெனின் கிளாத் யூஸ் பண்ணி ஃபுல் பாடியை ரேப் பண்ணியிருக்காங்க. ஈச் லேயருக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்பெல்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ண கோல்ட் ஆர்னமெண்ட்ஸையும் கூட சேர்ந்து மம்மிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எஜிப்சியனோட மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸுக்கே ஒரு சேலஞ்சிங் ஆன ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. 1000 years மம்மிஃபிகேஷனோட டிஷ்யூ இது வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டு வருது. எந்தவித பாக்டீரியா கூட டேமேஜ் பண்ண முடியல. ஏன்ஷியன்ட் எஜிப்சியனோட சீக்ரெட் மெடிக்கல் நாலேஜ் இன்னும் புரியாத புதிராக தான் இருக்கு.
மம்மிஃபிகேஷனோட சீக்ரெட்ஸ் எப்படி ஏன்ஷியன்ட் இஜிப்ட் கிட்ட வந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியாத ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. வாங்க அடுத்து த கர்ஸ் ஆஃப் கிங் டுட்டுகாமன் பத்தி பார்க்கலாம். கிங்கோட டூம் கண்டுபிடிச்ச வருஷம் 1922. அப்ப ஆர்கியாலஜிஸ்டா இருந்த ஹாவர்ட் கேட்டர் தான் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அது என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம். த கர்ஸ் ஆஃப் கிங் டுட்டுகாமன். கார்ட்டர் அவரோட டீம் மெம்பர்ஸை கூட்டிட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த இன்டீரியருக்குள்ள போயிருக்காங்க. அப்போ செவுரு ஃபுல்லா நிறைய வரைபடங்கள் இருந்திருக்கு. அந்த காலத்துல ஈஜிப்ட் அவங்களோட சாஸ்திர சம்பிரதாயங்களை அவங்க வருங்காலத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக ஓவியம் மூலியமா வெளிப்படுத்தியிருக்காங்க. கார்ட்டர் மற்றும் அவங்க டீம் எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ அவங்களுக்கு விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் ட்ரெஷர் எல்லாருமே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம death will come on the shift wings to those who deserve the king's rest அப்படின்னு அந்த டோம்ல எழுதியிருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அரசர் தூங்கிட்டு இருக்காரு, அவரை தொந்தரவு செய்யறவங்க எல்லாருக்கும் சாவு வரும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்கு. அதை மீறியும் இவங்க அந்த டூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிங்கோட டூமோட கஃபினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ், அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி 4 செட் ஆஃப் கஃபின் பாக்ஸ் இருந்திருக்கு. ஃபைனலி கஃபின் பாக்ஸ் ஓபன் பண்ணாங்க. ஹிஸ்டரியோட வரலாற்றிலே இது வரைக்கும் கிங் டூமோட டெட் பாடி ஃபவுண்ட் பண்ணத உலகம் எங்கும் பேசப்பட்டுச்சு. டுட்டுகாமனோட ஃபேஸ் இவ்வளோ வருஷமா காட்டப்படாம இருந்துச்சு. இப்போ வேர்ல்ட் ஃபுல்லா டுட்டுகாமன்னா யாருன்னு தெரியும். அந்த ஒரு பெரிய மிஸ்ட்ரி அண்ட் கர்ஸ் வச்சுதான் 1923 ஹாக்வர்ட் கேட்டர் இறந்தாரு. அதுக்கு காரணமும் அந்த டூமோட கர்ஸ் ஆன உலகம் எல்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனா சில சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 3000 வருஷம் பழமையான டூம்பை ஓபன் பண்ணனால அதுல இருந்த பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷனால அவர் இறந்திருப்பாருன்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்கு காரணம் யாருன்னு இது வரைக்கும் தெரியல. இத பல பேரும் மிஸ்ட்ரின்னு தான் சொல்றாங்க. இதை ஏன் பலரும் கர்ஸ்ன்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா ஹாக்வர்ட் கேட்டர் டீம்ல இருந்தவங்க மட்டும் 13 பேர். அந்த டூமை திறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த 13 பேரும் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஸ்டோரியும் சரி இந்த கர்ஸும் சரி கம்ப்ளீட்டா ஒரு மிஸ்ட்ரியா மட்டும்தான் இருக்கு. இதுவும் ஒன்றும் சால்வ் பண்ணவே இல்லை. 1000 and 1000 of years ரூல் பண்ணி பவர்ஃபுல் எம்பரரா இருந்த ஈஜிப்ட் மிஸ்ட்ரியோடவே மறைஞ்சு போச்சு. ஆனா ஈஜிப்டோட பிரமிட், டெம்பிள்ஸ், டூம்ஸ் இன்னும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. இன்னும் பல ஆர்கியாலஜிஸ்ட் ஈஜிப்ட்ல இருக்க பிரமிட்ஸை ரிசர்ச் பண்ணி பல மிஸ்ட்ரிஸை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை டீகோட் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.